நண்பர்களே Realme தரப்புல இருந்து ஒரு பட்ஜெட் மொபைல் வெற்றிகரமா இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. அதாங்க லான்ச் பண்ணிட்டாங்க Realme C11. இந்த Realme C11ல ஸ்பெக்ஸ் என்ன, அதுக்கு அப்புறம் இந்த மொபைல் வாங்குனா ஒர்த்தா இருக்குமா, எல்லா விவரங்களையும் இந்த வீடியோல நம்ம அலசி ஆராய போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, நிறைய லைக்ஸ் கொடுங்க. அப்பதான் நீங்க என்ன பூஸ்ட் பண்ற மாதிரி. சோ இத மாதிரி பல நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். சோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அந்த விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். ஃபைனலி Realme தரப்புல இருந்து Realme C11 மொபைல் வெற்றிகரமா இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. முழுக்க ஒரு பட்ஜெட் பேஸ் பண்ணியே வந்து இந்த Realme தரப்புல இருந்து Realme C11 மொபைலை வெற்றிகரமா லான்ச் பண்ணாங்க. சோ இந்த Realmeயோட மாடல் பாத்தீங்கன்னா எனக்கு Realme C3யும் Realme Narzo 10A மொபைலை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா அதே பாடி பேனல் அப்படியே வந்து பண்ணி Realme C11ல கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா மாடலை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஐபோன் ஐபோன் பாத்தீங்களா அதோட கேமராவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. இன்னொன்று கூகுள் பிக்சல் 4ஓட கேமராவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ரெண்டு மொபைலோட அந்த கேமரா வெர்ஷனை அப்படியே Realme C11ல நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த Realme C11ல உங்களுக்கு வலதுபுறம் உங்களுக்கு பவர் பட்டன், அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் இந்த மாதிரி அமைப்பு கொண்டு தான் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே எல்லாமே ஃபோனோட லெஃப்ட் எட்ஜில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அமைச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ Realme C11 என்ன பண்ணிருக்காங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன், அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. சேம் சாம்சங் மொபைலில் இப்போ சமீப காலமாக பார்க்க முடியுது. எல்லாமே வந்து உங்களுக்கு வலதுபுறமாக நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி Realme C11லையும் உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் பட்டன் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதே இது கீழே நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ USB போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே வந்து போனோட எட்ஜ் பாட்டம்ல உங்களுக்கு நீங்க பார்க்க முடியும். இந்த Realme C11ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பவர் பட்டன், வால்யூம் பட்டன் எல்லாமே ரைட் சைடுக்கு வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் நானோ சிம் வந்து அழகா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நானோ சிம்முக்கும் தனித்தனி டோர் கொடுத்துருக்காங்க. Realme C11 வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் மொபைல் அப்படிங்கறதால ரொம்ப கவனம் செலுத்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களையுமே ஸ்பெக்ஸ்ல வந்து ரொம்ப கவனம் செலுத்திருக்காங்க அப்படி சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா சிப்செட் வந்து MediaTek Helio G35 ப்ராசஸர் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. இது வந்து வரக்கூடிய பிக்கப் எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. கேம்ஸ்க்கு வந்து இது வந்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு இதை கேரண்டியா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் 2GB RAM கொடுத்திருக்காங்க, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் போனோட பவர் 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொஞ்சம் கூடுதல் தான் அப்படி சொல்லலாம். அதோட சேர்த்து 10 வாட்ஸ் சார்ஜரும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு செக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கேமரா செக்ஷன் அப்படி சொல்லலாம். Realme C11ல கேமரா 13 மெகா பிக்சல் 2 மெகா முறையே 2 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க, செல்ஃபி கேமராவா 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போன்ல வந்து OS வந்து Android 10 உங்களுக்கு வந்து Realmeயோட யூசர் இன்டர்ஃபேஸை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களை சிந்திக்க வைக்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து லாகிங் பிரச்சனை இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதாவது உங்க போனை வந்து அன்லாக் பண்ணும் போது உங்க போன் வந்து தடுமாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் என்னால் படித்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபோனை அன்லாக் பண்ணும்போதும் சரி, அதே நேரத்தில் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போகும்போதும் சரி இந்த மாதிரி லாகிங் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ்களில் படித்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்காங்க. 2 பிரச்சனைகள் நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா ஃபோனை நம்ம வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாமே ஓகே, பட்ஜெட் ரேஞ்சுக்கு வந்து ஓகே அப்படி சொல்லலாம். ஃபோனை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எந்தவித தங்கு தடையின்றி நமக்கு வந்து கொஞ்சம் வேகமாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த 2 பிரச்சனைகளையும் நமக்கு களையணும். ஸோ அது வந்து இந்த Realme C11ல இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சில நபர்கள் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய விஷயங்களை இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களை மொத்தத்தில் Realmeயோட C11 ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். 7499 ரூபாய்க்கு இந்தியாவில் உங்களுக்கு விற்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். விலை கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு போய் விழுந்துறாதீங்க. புது மொபைலா இருக்கா வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிறாதீங்க. 2 பிரச்சனைகளை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிருக்கேன். ஒரு சில இடங்கள்ல நான் வந்து கேதர் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். போனை அன்லாக் பண்ணும்போது பிரச்சனை ஏற்படுமாம், அதே நேரத்தில் போனோட செட்டிங்ஸ்குள்ள போகும்போதும் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மொபைலா இருந்ததுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மொபைலை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றபடி ஓகே செம அப்படின்னு சொல்லலாம். 5000 mAh பேட்டரி, செம வெயிட், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராசஸர் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. கேமரா ஓகே 13 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, முன்னாடி 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இது ஓகே அப்படி சொல்லலாம். மற்றபடி எல்லாமே ஒரு ஓகே. Android 10 உங்களுக்கு இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சொந்த யூசர் இன்டர்ஃபேஸை பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் ஹைலைட்டான விஷயங்களா நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் மொபைல்னால கண்டிப்பாக எல்லாரும் வாங்க முன் வருவாங்க.
பட் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பா உங்களை யோசிக்க வைக்கும். நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த மொபைல் என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க அப்படிங்கிற விவரங்களை கண்டிப்பா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ 7500 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் இந்த மொபைல் உள்ள ஒரு சில விஷயங்களை நான் ஹைலைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதுக்கு நீங்க வழக்கம் போல இந்த வீடியோ பத்தியும் என்னோட சேனலை பத்தியும் ஒரு 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.